ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதி ரிஷபராசிக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்கு 6வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வாரம். உங்கள் ராசியாதிபதி 6வது பாவகத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு திருமண காரகன். திருமண ஸ்தானாதிபதியும் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ரிஷப ராசியை பார்க்கக்கூடிய தருணம் இந்த ஒரு வாரம். இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை ஏற்பட போகுது. இதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் வரும்னா, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன், திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த புதனையும் செவ்வாவையும் குரு பகவானுடைய பார்வை பார்த்து அந்த 2 கிரகங்களும் ரிஷபராசியை பார்க்கிறார். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உழைப்பு இருக்குதுங்க, உயர்வு இல்லை. ரிஷபராசியில் பிறந்தவங்க படிப்பறிவு கொண்டு சாதித்தவங்களை விட பகுத்தறிவு கொண்டு சாதித்தவங்க தான் அதிகம். வளர்ந்தவங்களோ வாழ்ந்தவங்களோ சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் படித்ததுக்கும் நான் செஞ்ச வேலைக்கு சம்மதம் கிடையாதுங்க. நான் படித்தது இந்த துறையில் படித்தேனுங்க, ஆனால் நான் இந்த வேலை தான் நான் செஞ்சேன், எனக்கு இந்த வேலை தான் எனக்கு அமைஞ்சது, நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு தான் எனக்கு படிப்பு உதவுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சுய தொழிலில் சாதித்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுவாங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா பிழைப்பு தான். ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு லாக்கிவிட மாட்டாங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கு லாக்கிவிட மாட்டாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா, தைரியஸ்தானாதிபதி உச்சம். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ரிஷப ராசின்னா தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வீங்களே தவிர புத்தி சொல்கிறது கூட கேட்க மாட்டீங்க. நெசமாக சொல்கிறேனுங்க. 1000 பேர் 1000 விதமாக சொல்லட்டும், உங்கள் புத்தி கூட ஒரு சில நேரத்தில் சரி அது செஞ்சால் சரியாக இருக்கும், இது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு கூட எண்ணங்கள் வரலாம். ஆனால் கடைசியில் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வீங்க. மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. சரி, இந்த வாரத்தில் இந்த திருமண ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் உங்களை பார்க்குறாருன்னு சொன்னனுங்க. அதை விட தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சனி பகவான். குரு பகவானுடைய சாரத்தில், குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் நான் அதை தான் முதல்ல சொன்னேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். 2வது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும். இன்னும் சில பேருக்கு கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க, காசு பணம் கொடுத்து விட்டனுங்க, என் வீட்டு காசு பணம் இல்லைங்க, ஏதோ கேட்குறானே அப்படின்றதுனால மற்றவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்தனுங்க, வட்டிக்கு வாங்கி கொடுத்தனுங்க, வாங்கி கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தாங்க வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, ஏடா வட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல அசலாது வந்தால் போதுமே. இந்த மன அழுத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வீங்க. இந்த மாதிரி கொடுத்த தொகை சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு. கொடுக்கல் வாங்கல், அதாவது வாங்கின இடத்துல கட்டுறதுக்கும் கொடுத்த இடத்துல வாங்குறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை. ஏன்னா தனகாரகன் அப்படின்றவர் 3வது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னனுங்க. திருமணஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதுபோக உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறாரு. இது எல்லாமே நமக்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த வாரத்தில் இந்த பிரபஞ்சம் தருது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அது கணவன் மனைவிக்காக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்ததாக இருக்கட்டும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளார சரியாகிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும்.
சார் அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார், அது எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அவர் அதிசாரத்தில் இருக்கார். அதிசாரத்தில் இருக்கிறது தன்னுடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ ரிஷப ராசியில் பிறந்த, ஏன்னா ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது தான் நீங்கள் பிறந்திருந்துருப்பீங்க. அப்போது அந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி, அந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில், அதாவது இந்த வார தொடக்கத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதி, 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்க, தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்க, இந்த சூழல் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வாரம் சாதகமான வாரம். அதுவும் சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் பொன்னான நாள். இந்த 3 நாள் அப்படி என்ன சார் எங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னா, நீண்ட நாள் திட்டம் போட்டுட்டு இருப்பீங்க. நம்ம வந்தோம் வாழ்ந்தோம், இந்த இடத்துல ஒரு மனம் வாங்கி போடணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். பிப்ரவரி மாதம், அதாவது முதல் வாரத்தில் வர்ற புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சாரி பிப்ரவரின்ற பாருங்கள், அது வார்த்தை தவறி வந்துருச்சு. நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் வர்ற புதன், வியாழன், வெள்ளி அந்த 3 நாள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் அது வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, முயற்சி பண்ணி பாருங்கள். அதுபோக வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு பிராத்தமும் ஏற்படும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. சார் இருக்கிற கடன் கட்டுறதுக்கே உன்னப்படி என்னப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கிறோம், வேலையில் அவ்வளோ சிரமங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறீங்களே சார், மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு? இது கேட்க தான் செய்வீங்க. இங்கே அதாவது சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், வாகன ஸ்தானாதிபதி மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட கிரகம்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய சாரத்தில் விஷாகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். அப்போ குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் சாதகமாக இருக்குது. இதனால் மண்ணுமன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாகனத்துக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கோ, நீண்ட நாள் கனவு வாகனம் வாங்கணுன்றது நீண்ட நாள் கனவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் உண்டு. அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியுடைய பலன்களால் மாற்றுப்படலாம். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சுய ஜாதகம் அனுப்பி வைங்க. துல்லியமாக என்ன விவரம்ன்றது பார்த்து சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.